நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்ல இந்த அஞ்சலி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னு நம்பிக்கிட்டு நம்ம ஜானகியம்மா இந்த அஞ்சலிய தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது யாருக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கலையோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோட்ல இந்த அஞ்சலி நம்ம ஜானகியம்மாவை பயங்கரமா மிரட்ட போறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ரூடிஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். போன எபிசோடில் நம்ம ரேவதியம்மா இலக்கிய கிட்ட சொன்னது தப்பே கிடையாது. நம்ம இலக்கிய கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு இப்போ வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காத போது இந்த அஞ்சலியை பதினக்க மாட்ட வைக்கணும், இந்த அஞ்சலியை வந்து இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு தேவையில்லாமல் வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா நம்ம கார்த்திகை கடத்தி வச்சும்போதே இந்த அஞ்சலிக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கலாம். ஆனால் நம்ம இலக்கிய இந்த அஞ்சலி காலில் விழுந்தா தாலி பிச்சை கேட்டா தன்னுடைய மாமா பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி இந்த அஞ்சலியை மன்னிச்சு விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம இலக்கியாவுக்கு இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். நம்ம இலக்கியா வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறாங்க. அதே சமயத்தில் நம்ம கௌதம் சார் ஆசாசியாக இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் இந்த எஸ்எஸ்கியூவும் இந்த அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய சதியாக பண்ணி அந்த சாயில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்க முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம கௌதம் சாரால் அப்போ வந்து நிம்மதியாக சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இலக்கியாவும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த விஷயம் நம்ம கோபால் சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. நம்ம கோபால் சார் எனக்கு நேராக நம்ம கௌதம் சார் வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் வரப்போகிற எபிசோடில் நம்ம கௌதம் சாருக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்க. இதோ பார் கௌதம், நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத, மேனேஜர் சொன்னாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. அந்த எஸ்எஸ்கேவும் அந்த அஞ்சலியும் சேர்ந்து உன்னை பழி வாங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மண்ணில் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. அந்த மண்ணுக்கு நான் ஏற்கனவே சாயில் டெஸ்ட் வந்து எடுத்தேன். அப்போவே எனக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைச்சி அந்த மண் வந்து அவ்வளோ தரமான மண், எத்தனை மாடி கட்டினாலே அந்த மண்ணில் வந்து தாங்கும் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா கோபால் சார் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த நிலத்தை வாங்கின உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சாயில் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். அதுக்கான ரிப்போர்ட் இருக்குது. அதை வச்சு நம்ம வேணால் மூவ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதே இடத்துல தான் நான் வந்து சாயில் டெஸ்ட் எடுத்து பர்மிஷன் வாங்கினேன், இப்போ எப்படி முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த கோபால் சார் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும்போது நம்ம கௌதம் சாரும் ரொம்ப ஆசாசியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்பரை வந்து வாங்கி பார்க்குறாங்க. ஆனால் வாங்கி பார்த்தா அந்த சாயில் டெஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்படி இருக்கும்போது அதை வச்சு இப்போ ஏதாச்சும் கேஸ் கொடுக்க முடியுமோ, இல்லை அதை வச்சு போராட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து முடியாது. ஏதோ 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தா அதை வச்சு கண்டிப்பாக கேஸ் கொடுத்து இந்த எஸ்எஸ்கேவையும் இந்த அஞ்சலியும் வந்து மாட்ட விட்டுருக்கலாம். ஆனால் இப்போ எதுவுமே வந்து பண்ண முடியாது. அப்படின்றதுனால நம்ம கௌதம் சார் எனக்கு மறுபடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கணும். இந்த டைரக்டர் கதையை கொஞ்சம் மாற்றி எழுதி நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் சாரும் முன்னேற மாதிரி காட்டணும். இந்த எஸ்எஸ்கேவும் இந்த அஞ்சலியை தோத்து போகிற மாதிரி காட்டணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜானகியம்மா பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலியை அப்படியே முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த அஞ்சலியை பார்த்து பார்த்து வந்து கவனிச்சுக்கிறாங்க. இந்த அஞ்சலிக்கு பால் கொடுக்கறது என்ன, பழம் கொடுக்கறது என்ன, நட்ஸு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு வாரி வாரி கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்த அஞ்சலி நம்ம ஜானகியம்மா கிட்ட கேட்குறாங்க, நீயும் அந்த இலக்கியா கூட சேர்ந்துக்கிட்டு எனக்கு வந்து இளநீரில் மயக்க மருந்தை கலந்து கொடுத்ததானே அப்படின்னு மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜானகியம்மா பயப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற எபிசோடில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.